தமிழ்நாட்டை தனி தீவு போலவும் தமிழ்நாட்டிற்கும் இந்தியாவிற்கும் சம்பந்தம் இல்லாதது போல ஆட்சியில் இருப்பவர்கள் செயல்பட்டு வருவதாக ஐஜேகே தலைவர் டாக்டர் ரவி பச்சமுத்து குற்றம் சாட்டியுள்ளார். திருவண்ணாமலை நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் பாஜக வேட்பாளர் அஸ்வத்தாமனை ஆதரித்த இந்திய ஜனநாயக கட்சியின் தலைவர் டாக்டர் ரவி பச்சமுத்து விருது வழங்கினார். கிராமத்தில் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்பொழுது பேசிய அவர், பிரதமர் மோடி இந்தியாவின் புகழை பரப்ப வேண்டும் என்று பாடுபட்டு வருவதாகவும், இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்குவதுடன் பொருளாதாரத்தில் இந்தியாவை மேலும் முன்னேற்ற முயற்சித்து வருவதாகவும் கூறினார். மேலும் தமிழ்நாடு தனி தீவு போலவும் தமிழ்நாட்டிற்கும் இந்தியாவிற்கும் சம்பந்தம் இல்லை என்றும், பாரதம் என்ற ஒன்றே இல்லாதது போலவும் ஆட்சியாளர்கள் செயல்பட்டு வருவதாகவும் குற்றம் சாட்டினார். ஐயா நரேந்திர மோடி அவர்கள் இந்தியாவிலே ஊழல் இருக்கக்கூடாது, ஊழலை ஒழிக்க வேண்டும் என்று பாடுபடுகிறார். இந்தியா ஒரு தேசம், பாரதம் ஒரு தேசம். அவருடைய பார்வையில் இந்திய தேசம் அகண்ட பாரதம், தேசிய கொள்கை, தேசிய பார்வை, இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும். ஆனா நம்மள இங்க ஆட்சியில் இருக்கிறவங்க பல பேர் எப்படி பண்றாங்க, நம்மள தமிழ்நாடு ஏதோ தனி தீவு மாதிரியும், தமிழகத்துக்கும் இந்தியாவுக்கும் சம்பந்தமே இல்லாத மாதிரியும், நமக்கு இந்தியான்ற ஒரு நாடே இல்லாத மாதிரியும், ஒரு பாரதம் என்ற ஒரு ஊரே இல்லாத மாதிரியும் பண்ணிட்டு இருக்காங்க. அதனைத் தொடர்ந்து வாழாவெட்டி கிராமத்தில் பேசிய ரவி பச்சமுத்து, இந்தியாவை காப்பாற்ற வேண்டுமென்றால் பிரதமர் மோடியால் மட்டுமே முடியும் எனவும், ஊழலுக்கு எதிராக ஊழல் கட்சிகள் மீது பிரதமர் நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் கூறினார். இங்கு தமிழர்கள் என்று சொல்லிக் கொள்ளும் பலர் தமிழ் என்று சொல்கிறார்களே தவிர, பிரதமர் மோடியை போலவும் டாக்டர் பாரிவேந்தரை போலவும் யாரும் செயல்படவில்லை என்று விமர்சித்தார். சென்னை அருகே ராக்கெட் ஏவுதளத்தை கொண்டு வர வேண்டும் என்று பிரதமர் கூறியதாகவும், பல்வேறு தொகுப்பு வீடுகள், சோலார் மின்சாரம் என பல்வேறு திட்டங்களை பிரதமர் மோடி தொடர்ந்து கொண்டு வந்துள்ளதாகவும் தெரிவித்தார். மேலும் டாக்டர் பாரிவேந்தர் மற்றும் பிரதமர் மோடி ஆகிய இருவரும் ஒரே சிந்தனை உடையவர்கள் எனவும் தெரிவித்தார். நமக்கு நல்லா தெரியும், ஐயா அவர்கள் மீண்டும் 3வது முறையா ஆட்சி அமைக்க போறாருன்னு எல்லா பத்திரிகை ரிப்போர்ட்டும் சொல்லுது. அது நமக்கு எந்த சந்தேகமும் கிடையாது. ஊழலுக்கு அகைன்ஸ்டா, ஊழலுக்கு எதிர்ப்பா இந்த மாதிரி யாரு ஊழல் பண்றாங்களோ அவங்க எல்லாரையுமே நீங்க நிறைய ஆக்ஷன்ஸ் எடுத்துட்டு இருக்காங்க, நம்ம எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். மக்களுக்கான திட்டம், அந்த மக்களுக்கு நேரா சென்று சேர வேண்டும் என்பதில் அவர் உறுதியா இருக்கார். அதே சிந்தனையில் கொண்டவர் தான் ஐயா பாரிவேந்தர் அவர்கள். எல்லாம் நினைப்பாங்க, எங்க தமிழ்நாடு இல்லைன்னா என்ன ஆயிட போகுது, என்ன 38-39 எம்பிங்க, அவர் ஏன் தமிழுக்கு தமிழ்நாடுன்னு சுத்தணும், தேவையில்லை. அவருக்கு நார்த்திலேயே வந்துடும், அவருக்கு அந்த பக்கம். ஆனால் அவர் தமிழ் மேல் கொண்ட பாசம், அந்த தமிழ் மேல கொண்ட பாசம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, செங்கோலை கொண்டு போய் நீங்கள் பார்லிமெண்ட்ல வச்சிருக்காரு. அதேபோல் கல்லேரி கிராமத்தில் பிரச்சாரம் மேற்கொண்ட அவர், ஜிஎஸ்டி வரியை கொண்டு வந்தது பிஜேபி அல்ல காங்கிரஸ் எனவும், குறிப்பாக ப. சிதம்பரம் தான் அதை தொடங்கி வைத்தார் எனவும் குற்றம் சாட்டினார். பிரதமர் மோடிக்கும் பாரிவேந்தருக்கும் 2 ஒற்றுமைகள் உள்ளது எனவும், இருவருக்கும் ஒரே எண்ணங்கள், ஒரே கொள்கைகள் உள்ளதாகவும் கூறினார். மேலும் டாக்டர் பாரிவேந்தர் ஒரு விவசாயியின் மகன் எனவும், தனி ஒருவராக சென்னைக்கு சென்று நேரு வழியில் படித்த மற்றவர்களுக்கு கல்வி மற்றும் பல்வேறு தொழில்களை கொடுத்த ஒரு ஆசிரியராக இருந்தவர் என புகழாரம் சூட்டினார். இதனையடுத்து வலசை கிராமத்தில் பாஜக வேட்பாளர் அஸ்வத்தாமனை ஆதரித்து டாக்டர் ரவி பச்சமுத்து தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், தேசிய மொழியில் தமிழ் மொழியும் முக்கியமானவை என்றும், உலகத்தை தமிழர்கள்தான் ஆள்கிறார்கள் எனவும் கூறினார். மேலும் தமிழர்கள்தான் இன்று உலகம் முழுவதும் வளர்ந்து வருகிறார்கள் எனவும், தேசியத்தை நோக்கியும் பொருளாதாரத்தை நோக்கியும் செல்ல வேண்டும் எனவும் தெரிவித்தார்.